வணக்கம். ஓம் சாந்தி. இப்பொழுது நாம் இறைவன் காட்டிய பாதையிலேயே அப்படியே அர்ஜுனனோடு போய்கிட்டே இருக்கும். இதில் நமக்கு நம்ம கண்ணுக்கு புலப்படுறதெல்லாம் என்ன, எதெல்லாம் தென்படுறதோ அதெல்லாம் நாம் பார்க்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் நான் போய் என்னுடைய நண்பனோடு படிப்பதற்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போயிடுறாங்க. அப்போது அவங்க அந்த தாய் வேலைகளை முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே மார்க்கெட்டில் எத்தனையோ கடை வீதியில் எத்தனையோ விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க. திடீரென்று அவங்களுடைய பார்வை ஒரு இன்டர்நெட் கஃபேயில் நின்றுடுது. அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, தன்னிடம் படிப்பதற்காக போகிறேன்னு சொல்லிட்டு போன அந்த மகன் இங்கே இன்டர்நெட் கஃபேயில் இருக்கிறத பார்க்குறாங்க. ரொம்ப சின்ன சாதாரண விஷயந்தான் இது. அவங்க இத்தனை நேரம் மார்க்கெட்டில் பல விஷயங்கள் அவங்க கண்களுக்கு தென்பட்டுது. ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கல. அவங்க பார்த்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, தன்னுடைய மகன் பொய் சொல்லிட்டு இங்கே இன்டர்நெட் கஃபேயில் இருக்கான் அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கு பட்டுது. இதே போல் இங்கே நம்ம அர்ஜுனன் எத்தனையோ விஷயங்களை யுத்த க்ஷேத்திரத்தில் பார்க்குறான். நாலா பக்கமும் எத்தனையோ பேர் நிற்கிறாங்க. எல்லாமே பார்த்தாலும் அவன் கண்களுக்கு யார் பட்டார்கள் அப்படின்னு சொன்னால், அவனுடைய மித்திரன் அல்லது உற்றார் உறவினர்கள் மட்டும்தான் அவனுடைய கண்ணில் பட்டாங்க. அதாவது நேத்தி வரைக்கும் அதர்மியாக இருந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டியவர்களாக, தன்னை சேர்ந்தவர்களாக எப்படி மாறிட்டாங்க? இது ஒரு கேள்வி. ஏனால் ஒரே ஒரு சிந்தனை மாறியது. மோகவசப்பட்ட உடனேவே அதர்மியாக இருந்தவன் எப்படி தன்னை சேர்ந்தவனாக மாறிவிட்டான். இதே போல தான் இன்னைக்கு நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கண்கள் முன்னாடி பல விஷயங்கள் நம்ம முன்னாடி இருக்குது, அது பரிமாறப்பட்டிருக்கு. ஆனால் நான் எந்த பார்வையில் அதை பார்க்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இதே போல் அர்ஜுனன் இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் அவனுடைய புத்தியில் ஒரு சின்ன விஷயம் தடுமாற்றம் ஏற்பட்ட உடனே அவனுடைய பார்வை மாறியது. பார்வை மாறிய உடனே அவனுடைய சிந்தனை எல்லாமே மாறிப்போய் அவன் தவறுன்னு நினச்சதெல்லாம் சரின்னு நினைக்கிறான், சரியானதெல்லாம் தவறுன்னு நினைக்க தொடங்கிடுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது திடீர்னு காற்று அடிக்கிறது மெதுவாக அப்படின்னாக்க, அந்த விளக்கு என்ன பண்ணுதுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அசைஞ்சுக்கிட்டே அந்த காற்றில் நிற்குது. அப்போது நல்லா தெரிஞ்சிட்ருக்கிற விளக்கு வெளிச்சத்தில் எல்லாமே மங்கலாக தெரிய தொடங்குது. அதே போல தான் அப்போது நம்ம யதார்த்த உண்மையிலிருந்து நம்மளுடைய மனதும் அப்படியே ஆட்டம் காணும் பொழுது பற்றுறதுனால யதார்த்த உண்மையிலிருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகியே போயிடுறோம். இதை தான் இன்னும் கொஞ்சம் அப்போ அர்ஜுனனுக்குள்ளே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஆடி போயிடுது. அப்போ திரும்பவும் அவன் இதையே தான் சொல்கிறான். நிஹத்யதார்த்த ராஷ்டிரான்னஹா கா ப்ரீதி ஸ்யாத் ஜனார்தன. நிஹத்ய தார்த்தராஷ்டிரான்னஹ கா ப்ரீதி ஸ்யாத் ஜனார்தன. பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ. பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆததாயினஹா அக்ரசார்ஸ், அதாவது எதை வேணால் செய்யறதுக்கு அவங்க தயங்காதவங்க. கொலை, கொள்ளை, பாதகம், அதாவது ஒரு பெண்களை சூறையாடுதல், இப்படி எதை வேணால் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவங்க. அவங்கள கொல்றதுனால நமக்கு பாவம் தான் வரும் அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே நம்ம இதை கேட்டுக்கொண்டு இருந்தவங்க எல்லாருக்கும் மனசுலேயும் ஒரு கேள்வி தான் வருது. பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, பாவத்திற்கு துணை போகக்கூடாது, பாவத்தை தடுக்கணும். ஆனால் பாவத்தை பார்த்து மௌனமாக இருந்தால் கூட அது பாவம் தானே. அது அர்ஜுனனுக்கு புரியாமல் போயிட்டு, இவங்க நம்மளை சேர்ந்தவங்க, இவர்களை நம்ம கொலை பண்ணினாக்க நமக்கு தான் பாவம் வரும். இது எந்த ஒரு விதி, என்ன ஒரு விதி விலக்குன்னு தெரியல. பாவிகளை கொன்றால் பாவம் வரும்
அப்படின்னு புதுசாக அர்ஜுனன் ஒரு விஷயத்த சொல்கிறான். அப்போ அதை கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க, சரி தவறான விஷயங்கள் புத்தியிலிருந்து எப்படி நமக்கு மறந்து போயிடுது. இறைவன் இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போது இது டைலமா, டியூயாலிட்டி ரெண்டுத்துலேயும் மனசு வந்துடுது. புத்தி தடுமாறும் பொழுது இதுவா அதுவா சரியா தவறாங்கிற ஒரு குழப்பம் மனசில் வர தொடங்குது. அதனால் தப்பையே அவன் முதலிருந்தே நம்ம பார்த்துட்டுருக்கோம். இவன் எனக்கு ராஜ்யமே வேண்டாம், உற்றார் உறவினர்களை அவங்களே இப்போ கொண்டு விட்டு அப்புறம் எனக்கு என்ன ராஜ்யத்தில் சுகம் கிடைக்கும், அவங்களே போனப்புறமா எனக்கு என்ன மகிழ்ச்சி, இது மாதிரியே ஒன்றுன்னா ஒரு நெகட்டிவ் விஷயங்களாக அர்ஜுனன் சொல்லிக்கிட்டே தனக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் போய் நம்மளால் இதை ஜெயிக்கவும் முடியாது, இதை பண்ணவும் முடியாது, எனக்கு வேண்டாம். ஈவன் ஒரு குழந்தை மாதிரி அர்ஜுனன் அடம் பிடிக்க தொடங்கினான். என்னையே யாராவது கொன்னாலும் பரவாயில்ல, நான் இவங்கள கொல்லவே மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல தொடங்கிடுறான். இப்போ நம்ம செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்திற்கு ஒரு ஷூட் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்மியில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்போ என்ன ஆர்டர் வருதோ அதை அவங்க செய்யணும். அந்த ஷூட் ஆர்டர் கொடுத்த உடனேவே எதிரில் அவனுடைய நண்பன் இருக்கான் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அப்போது அவன் என்ன செய்யணும்? அதில் 1-2 விஷயம் இருக்குது. என்னுடைய நண்பன் அப்படின்னு நான் எப்படி அவனை ஷூட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது எனக்கு கொடுத்த டியூட்டியை நான் செய்யணும், இந்த தேசத்திற்காக நான் சண்டை போடணும், ஷூட் பண்ணணும் அப்படின்னா எதிரில் யார் இருந்தாலும் நான் பார்க்கக்கூடாது, நிச்சயமாக அவங்கள நான் ஷூட் பண்ணணும். இதுதான் இன்னொன்று. அப்போ அர்ஜுனன் என்ன நிலை தடுமாறி என்ன விஷயத்தை நினச்சான் அப்படின்னா, எதிரில் இருக்கிறவங்க என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உற்றார் உறவினர்களும் இருக்காங்க, இவங்களை நம்ம எப்படி கொல்றது? அப்போ என்ன ஆச்சு? அவன் தன்னுடைய கடமையிலிருந்து விலகி போயிட்டான் அப்படிங்கிறது நிச்சயமாகிறது. இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு குழந்தைகள் கூட இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்ட சில டியூட்டியை அவங்க செய்யணும். அந்தந்த தர்மத்திற்கு நம்ம கட்டுப்பட்டு அதை நம்ம செய்யணும். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, குழந்தைகள் அம்மா அப்பா கிட்டேருந்து பொதுவாக ரொம்ப விலகி தான் இருக்காங்க. அவங்க வேலை செய்கிறதா, படிக்கிறதா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய டியூட்டியை பற்றி புரியறதே இல்லை. அப்போது அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஜாஸ்தி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தன்னுடைய டியூட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இதுதான் இன்னி தேதிக்கு எல்லாரும் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ இங்கே தான் இறைவன் நம்மளை நிறுத்தி கொஞ்சம் சிந்திக்க சொல்கிறாரு. டியூட்டி முக்கியமா, எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? அப்போது நம்ம எங்கே டியூட்டின்னு முதல்ல வந்துடுதோ, என் சுய தர்மம் எனக்கென்று விதிக்கப்பட்ட தர்மம்னு வந்துடுதோ, அங்கே நான் வேற எதையுமே பார்க்கக்கூடாது. அப்போ இதுதான் அர்ஜுனனுக்கு திருப்பி திருப்பி சொல்லப்படுறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பல விஷயங்களில் அவன் எப்படி திசை மாறி போய் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துடுது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது திரும்ப திரும்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, இதை நான் செய்யக்கூடாது, எப்படியாவது செய்யாமல் நான் இதிலிருந்து பின்வாங்கிடணும். ஓடவும் முடியல, ஆனால் அவன் தோக்கவும் முடியாது, எப்படியாவது இதிலிருந்து நான் விடுபட்டணும் அப்படின்னு நினைக்க தொடங்குறான் அர்ஜுனன். இப்போ இதே இதை வழிப்படியே நாமளும் சிந்தித்து பார்க்கலாம். நாமும் நம் கடமையிலிருந்து விலகாமல் இருக்கோம் தானே? நாமும் அதை எப்போ ஆர்டர் வருதோ இறைவன்கிட்ட இருந்து நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோமா? நம்மளுடைய இந்த கடமை உணர்வு பெருசாக இருக்கா, அல்லது தோழமை அல்லது நம்மளுடைய உறவினர்கள் அப்படின்னு தோணுதா? இப்படி நம்ம செக் பண்ணிக்கிட்டே போகலாம். இங்கே நம்ம இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஒரு தவறு செய்தவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அவனுக்கு தண்டனை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் அதைவிட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, தவறு செய்பவர்களை தண்டிக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த தவறுகள் அதிகரித்து இன்னும் நிறைய பேருக்கு கஷ்டங்கள் சேரும். இந்த பாவம் அதிகரித்து இன்னும் நிறைய பேர் தண்டிக்கப்படாமல் விட்டுட்டாக்க இது இன்னும் நிறைய பேரை அஃபெக்ட் பண்ணும். அதனால கட்டாயமாக நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாவத்தை வளர விடக்கூடாது. எங்கே என்னுடைய டியூட்டி இருக்கோ, பாவத்தை அழிக்கணும், அந்த தண்டிக்கணும், அதர்மத்தை நான் அழிக்கணுங்கிற எனக்கு ஒரு டியூட்டி இருக்கும் பொழுது
நிச்சயமாக அதிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் இப்போ நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓம் சாந்தி.